அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிக அதிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை 5 முறை சொன்னால் போதும், உங்கள் குலதெய்வம் கூடவே இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய குலதெய்வம் நம் கூடவே இருப்பதற்கு மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு ரகசியம் மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த மந்திரம் என்ன, எப்படி சொல்ல வேண்டும், இதை சொல்வதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசைதான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வத்தை தவிர இப்ப நம்ம இஷ்ட தெய்வங்களை நாம வழிபாடு செய்வோம். அப்படி அவர்களை, அந்த தெய்வத்தை நாம கூப்பிட்டால்தான் வருவாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் கைகூப்பி ஓடி வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் எப்படின்னா அது குலதெய்வம் மட்டும்தாங்க. அதை தான் நான் எப்பவுமே பதிவுல சொல்வது, உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பா நீங்க எந்த பூஜைகள் வீட்டுல நீங்க செஞ்சாலும் உங்க குலதெய்வத்தை ஒரு மனதார நினைத்து அதற்கு ஒரு சின்ன தீபாரதனையாவது காட்டிட்டு அதுக்கு அடுத்து நீங்க பூஜையை தொடங்குனீங்க அப்படின்னா அந்த பூஜையும் நல்லபடியாக முடியும். அந்த பூஜைக்கு உண்டான முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க குலதெய்வத்தையே வழிபடாம நீங்க இந்த பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி யாகங்களும் தலை சிறந்த கோவில்களுக்கு போய் நீங்க அன்னதானமும் வழிபாடுகளும் செய்தாலும் உங்களுக்கு ஒரு பலனும் கூட கிடைக்காது. உங்க குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு செய்யணும். அடுத்ததுதான் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே அடுத்துதான் நம்ம செய்யணும். கண்டிப்பா அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தினந்தோறும் குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யாவிட்டாலும் மனதாரையாவது மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு ஒரு திருநீர் எடுத்து பூசுறீங்க, உங்க குலதெய்வம் பெயரை சொல்லி பூசுங்களேன். உங்க குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எப்பவுமே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, அவங்க குலதெய்வம் எங்கேயோ ஒரு இன்டீரியலா ஒரு வில்லேஜ்ல இருக்கும். அந்த குலதெய்வத்தை அவ்வளவு தூரம் நம்ம போய் கும்பிடணுமா? இங்க நல்ல பெரிய பெரிய கோவில்லாம் இருக்குது, நம்ம நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம், இப்ப அந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. உங்களுடைய குலதெய்வம், இப்ப நம்ம குலதெய்வம் எல்லாம் எப்படி இருக்கும் நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு மீனாட்சி அம்மன் கோவிலா இருக்கட்டும், முருகன் கோவிலா இருக்கட்டும், இல்ல மற்ற தெய்வங்களின் திருப்பதி கோவிலாக இருக்கட்டும், பெருமாள் கோவில்ல பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அந்த குலதெய்வம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாவே இருக்காது. ஏன்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக அவர்கள் வழிபட்டுட்டு வந்த தெய்வம். இப்போ ஒரு சில குலதெய்வம் எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக அவர்கள் ஆயிருப்பாங்க. அவங்கள குலதெய்வமா வழிபாடு செய்வாங்க. இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக அவர்கள் வழிபட்ட தெய்வத்தை தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நம்மளுக்கு இப்ப வசதி வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு, நாம போய் இன்னும் ஏன் அங்க போய் கும்பிடணும், பெரிய பெரிய கோவில்லாம் இருக்குது, அங்க போறதுதான் நம்மளுக்கு கௌரவம் அப்படின்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர் எனக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. நான் ரொம்ப வசதி ஆயிட்டேங்க, நான் இன்னும் போயிட்டு அங்கெல்லாம் போய் அந்த சின்னதா இருக்குது, ஒதுங்கிறதுக்கு ஒரு மண்டபம் கூட கிடையாது, நான் நாங்க இப்போ ரொம்ப ரிச்சா இருக்கிறோம், நாங்க போய் அங்க போய் எப்படி தங்குறது, எப்படி போய் ஸ்டே பண்றது, எப்படி நாங்க போய் கும்பிடுறது, அது சின்ன கோயிலா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை அதால பாதாளத்துக்கு போய்விடும். நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட மறந்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு நீங்க வசதியாக இருந்தாலும், எவ்வளவு நீங்க பேர் புகழ் உச்சியில இருந்தாலும் நொடி பொழுதில் சரிவை சந்திக்க கூடும். கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும். அப்படி உங்க குலதெய்வம் கோவில்ல நீங்க சீரமைச்சு பெருசா கட்டணும் அப்படின்னா அது உங்க குலதெய்வம் கிட்ட அனுமதி வாங்கணும். இது மாதிரி நான் செய்யறேன், என்னுடைய கோவில் நான் இப்ப கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறேன், என்னுடைய குலதெய்வம் கோவில்ல நான் ஏதாவது எனக்கான ஒரு சின்ன ஒரு சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு உண்டான பணிகளை நீங்க செஞ்சு தரலாம். அதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா ஒரு சில கோவில்ல கோபுரமே கட்டக்கூடாது, மொட்டை வெயில்ல ஒரு சின்ன குத்துக்கல்லு வச்சு அதுக்கு ஒரு துணியை கட்டி மாலையை போட்டு வழிபாடு செய்வாங்க குலதெய்வம் அப்படின்னு.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்லாம் அப்படியே விட்டுடுங்க. நீங்க உங்களுடைய கௌரவத்தை அங்க கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு குலதெய்வத்தை மாற்றவும் நினைக்காதீங்க. அது ரொம்பவே தவறானது. இப்படி உங்களுடைய குலதெய்வம் உங்க கூடவே இருக்க வேண்டும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு நீங்க தீபம் ஏத்தினாலும் சரி, ஏத்தாட்டாலும் சரி, வழிபாடு செஞ்சாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, காலையில எந்திரிச்சு இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லிட்டு திருநீர் எடுத்து உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நெற்றியில் இட்டுக்கோங்க. இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நீங்க தினமும் வேலைக்கு போறப்ப, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம், நாங்கள் கடைக்கு போகிறோம், இல்லை ஒர்க் போகிறோம், இல்லை வெளியில் போகிறோம், எங்கே போனாலும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் 5 முறை சொன்னால் போதும். ரொம்பவும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா? அப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிடம் நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தீர்க்கப்படாத நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும், செய்யும் தொழில்ல வளர்ச்சி ஏற்படும், எதிரி தொல்லைகள் நீங்கும். இத்தனையும் நம்மளுக்கு நடக்கும். நம்மளுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து நம்மை காப்பாற்றுவார். ஒரு சில குடும்பங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க, வசதியா இருப்பாங்க, காசு பணமெல்லாம் இருக்கும், கல்யாணமெல்லாம் நல்லா ஊரை கூப்பிட்டு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நீங்க பொங்கல் வச்சு உங்க குலதெய்வத்திற்கு முறைப்படி என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யணுமோ அதை செஞ்சு பாருங்களேன். அடுத்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நான் இதை நிறைய பேருக்கு சொல்லி அவங்க பலனடைஞ்சிருக்காங்க. 5 வருஷம் குழந்தை இல்லாதவர்கள் கூட உங்க குலதெய்வம் கோயில போய் பொங்கல் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லி நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. பலனும் கிடைச்சிருக்குது. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்வாங்க, இல்லை ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனால் கூட அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வேலைக்கு போகிறோம், வர்ற சம்பளம் கால் வயிற்றுக்கே பத்த மாட்டேங்குது, இந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இப்படியே ஒரு லைஃப் போயிட்டுருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் குடும்பம் முன்னேறுவதற்கு ஏதோ ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அது டக்குன்னு உங்களுக்கு அதை கைகூடாமல் போயிருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது தான் அதனுடைய உங்கள் குடும்பம் முன்னேறுவதற்குன்றான வழிகள் சூழ்நிலைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய குலதெய்வம் தாங்க நம்மளுக்கு எப்பவுமே கூடவே இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வம் கோவில்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நான் தினம்தோறும் போகணும் அப்படின்னு கூட சொல்லல. 6 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கோயில்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவது நிச்சயம் உங்க குலதெய்வத்தின் அருளோடு சேர்த்து உங்க முன்னோர்களினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.